ரிஷபம் ராசி கால புருஷ தத்துவத்தில் இந்த ரிஷப ராசி பாருங்கள் 2வது வீடாக இருக்குது. எப்பயுமே இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் பொருள் சேர்க்கை இதோட சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி வீடு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் வந்து பொன் பொருளின் அதிபதி. அதனால் இந்த சிந்தனை எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ரிஷபம் பாருங்கள் பூமி ராசியாகவும் ஸ்திர ராசியாகவும் பார்க்கப்படுது. பந்தபாசம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை தாங்கி கொள்ளக்கூடிய திறன் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த ரிஷபராசிக்கு பாருங்களேன், இந்த வாசனை பொருட்கள், இந்த புதுசாக ஆடை ஆபரணம் வாங்குகிற ஆசைலாம் அதிகமாக இருக்கும். லக்கணத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குது. அரசு சொத்து மீது நாட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரோஹிணி நட்சத்திரமும் இருக்குது. இந்த ரோஹிணிக்கு அதிகமாக மனசஞ்சலம் ஏற்படும். கல்வியில் நாட்டம் குறையும். இந்த நட்சத்திரக்காரங்க உள்ளூரில் அதிகமாக வசிக்கிறதே கஷ்டம். உள்ளூரில் இருக்க மாட்டீங்க. வேலை விஷயமாவோ படிக்கிற விஷயமாவோ வெளியூரில் தான் தங்குற மாதிரியான சூழல் உருவாகும். இந்த ரிஷபம் ராசி நீர் சுரந்த ஒரு உடல்வாக இருக்கும். கார்த்திகை நீரும் வெப்பமும் கலந்த ஒன்று. ரோஹிணி நீரும் ரத்தமும் அதிகம் இருக்கும். மிருகசீரிடம் பாருங்கள், நீரும் தசையும் உஷ்ணமும் அதிகம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு 2வது வீடு. மிதுனத்துக்கு இந்த இடம் காத்து ராசியாகவும் உபயராசியாகவும் இருக்குது. இந்த ரிஷப ராசி எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் ஓடோடி முதல்ல செய்யக்கூடிய ராசியாக இருக்கும். இந்த ரிஷப ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபடுறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, இன்னல் இதெல்லாம் நீங்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பை நீங்கள் பெறுவீங்க. சுக்கிரனின் பரிபூர்ண அருளையும் பெற வெள்ளிக்கிழமையில் ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடு. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு கூட அந்த பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை பாருங்கள், அன்னைய நருளால் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த பில்லி சூனிய ஏவல்லேருந்து விடுபடணும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கிறவங்கள இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வுமே எளிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதக கணிப்பால் பாருங்கள், கணவன் மனைவி பிரச்சனையுமே முழுமையாக தீர்க்க முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற ஒரு அரிய வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க நம்ம இப்போது உங்களுக்கான இந்த மார்ச் மாதத்தின் கிரக அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, இந்த அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க, இந்த மாதம் நீங்கள் என்ன நினச்சிங்க அது எப்படி நடக்கும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ராசியில் பாருங்களேன், இப்போ ரிஷபம் இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. அடுத்து ரோஹிணி, அடுத்து மிருகசீரிடமில் 1, 2 இந்த 2 பாதங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா இந்த தனவாக்குஸ்தானம் இருக்குல்ல, அதில் பாருங்களேன், குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் இது தைரிய வீடிஸ்தானம், இந்த இடத்துல சந்திரன். அடுத்து சுகஸ்தானம், இங்கே பாருங்கள் கேது. பாக்கியஸ்தானத்தில் மட்டும் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் 6 கிரகங்களின் சேர்க்கை ஒரே இடத்துல நடக்குது. இந்த சேர்க்கையால் உங்களோட வாழ்க்கையில் சாதகமான பலனா பாதகமான விளைவா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அதை திட்டமிட்டு செய்யணும். ஏன்னா திட்டமிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமையும் இருக்குது. ஆனால் கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லது. இந்த மாதம் கடந்த காலத்தில் தடைப்பட்ட ஒரு காரியத்தை ரொம்பவும் சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. அதே போல் மனதில் சஞ்சலம் வருங்க. அப்படி வந்தாலும் அது கவலையை கொடுக்காது, சில அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். உங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேணும். அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கொள்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். அதிகமாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் தானே, நம்ம நண்பர்கள் தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தியோ நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு தவறான வார்த்தைகளை உபயோகம் செய்கிறத தவிர்க்கணும். மற்றவங்களை பற்றி பூரம் பேசுவதை ஒதுக்கி ஆகணும். ஏன்னா
அடுத்தவங்க சொல்கிறத நம்புறதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே குறிக்கோளோடு இருக்கிறத விட்டுட்டு வாடிக்கையாளரோட தேவையை அறிந்து அதற்கேற்றது போல் செயல்படுங்க. எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். இந்த தேவையறிந்து செயல்படுறது முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க. இதனால் பாருங்கள், நல்ல ஒரு பண வரத்து உயரவையும் நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கிறதையும் நீங்கள் காண முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக உங்களோட பணிகளை செய்யுங்க. வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. சக ஊழியர்கள் மேல், அதிகாரிகள் மேலே நன்மை உங்களுக்கு வந்து சேரும். சக ஊழியர்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. மேல் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இது வரைக்கும் யாராவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடு பாருங்கள் இப்போ குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு குறைஞ்சி நெருக்கம் உங்களுக்குள்ளே இப்போ அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் இது. வாழ்க்கை துணையின் ஆதரவு இதனால் நீங்கள் பக்கபலமாக பெறுவீங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். அதனால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் யாருக்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். பெண்களுமே அதிகம் பேசுகிறத தவிர்க்கணுங்க. நீங்கள் பேசுகிறத தவிர்த்துட்டு உங்களோட செயல்களில் வேகம் காட்டுங்க. நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு அமைப்பையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டுமே வீணாக வாக்குவாதம் செய்யாமல் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். நீங்களுமே அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்ல ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களோட செயல் திட்டங்களை பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அதையும் தவிர்க்க பாருங்கள். உங்கள் பேச்சாற்றல் மூலம் நல்ல ஒரு தொழில் லாபம் நீங்கள் இப்போ பெறலாம். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக முடிவெடுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், உங்களோட மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தடுமாற்றம் கொஞ்சம் வரும். நிதானமாக யோசித்து செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. பண வரத்தில் நல்லா தான் இருக்குது. சிலருக்குலாம் சில விஷயங்கள் உங்கள் எதிரில் இருக்கிற தொண்டர்களோ எதிரில் பேசுகிறவங்களோட செயலோ கொஞ்சம் கோபத்தை தூண்டும். கவனமாக பேசுங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்த்து கவனமாக பேசுவதன் மூலம் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக தாங்க படிக்கணும். ஏன்னா ஆசிரியர் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு இப்போ நல்ல மதிப்பு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆசிரியர் பெற்றோர் அப்படின்னு எல்லாரோட உறுதுணையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல மதிப்பெண் பெற நல்லா படிக்கிறது நல்லது. ரிஷபராசியில் இருக்கிற கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு போனவங்க இப்போது விரும்பி சேர போகிறாங்க. உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு உறவு இப்போ பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் இப்போ ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. லாபம் உருவாகும். அதே போல் லாபம் தேடுற முயற்சியில் ஈடுபடுவீங்க. நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க. இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய பண பற்றாக்குறை வரலாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகிற மாதிரி இருக்கும். இதால் கொஞ்சம் உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் சிரிக்கிற மாதிரியான சூழல் வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, தோல்வியும் தொய்வும் இல்லாமல் அதை சமாளிக்கக்கூடிய அளவு ஆற்றல் இருக்கும். ஜெயிப்பீங்க. எல்லா இதுலேயுமே வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை கொஞ்சம் மன சஞ்சலத்தை கொடுக்கும். அந்த தடுமாற்றம் வரும்பொழுது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டில் வச்சுக்க சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே இனி உங்களுக்கு உடனடி வெற்றி வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும். சில காரியங்களில் தாமதமான வெற்றி வாய்ப்பு கூட இருக்கும். இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருது. பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. கவனமாக இருங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பும் உங்களோட பெருந்தன்மையை கொஞ்சம் இப்போ ஒதுக்கி வைங்க. இந்த மாதம் நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செஞ்சு வருவதால் பண தட்டுப்பாடு உங்களை விட்டு நீங்கும். குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும்.
இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதால் இன்னுமே சிறப்பான உயர்வு பெறுவீங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அன்னையின் அருள் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம்.